ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். நம்ம இந்த ஆஷ்போர்ட் ஷீட்டுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஆஷ்போர்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய லீக்கேஜ் இருந்தனால கிளைண்டே வந்து லோக்கல் ஹார்ட்வேர்ஸில் விட்டமின் அந்த ஷீட் வாங்கிட்டு வந்து லே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் எல்லா ஜாயிண்ட்லையும். பட் இருந்தாலுமே வந்து லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. இந்த லீக்கேஜுக்கான காரணம் இந்த லேப்பிங் வந்து சரியா இல்லை. இன்னொன்று சைடு வால் இருக்கீங்க பார்க்குறீங்க, அந்த ஆன்ச்சிங் ஏரியாவில் நிறையவே கிராக் இருக்குது. ஸோ என்னமே ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் லீக்கேஜ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஷீட்டோட லேப்பிங் ஏரியா. ஸோ எந்த அளவுக்கு வந்து கேப் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஷீட்டும் இன்னொரு ஷீட்டுக்கு மேலே லேப்பிங் பண்ணுற அந்த ஏரியாவும் கேப் அதிகமாக இருக்கிறதுனால மழை தண்ணி சாரல் எல்லாம் உள்ளே போயிட்டு ரிவர்ஸில் நமக்கு தண்ணி வருது. ஸோ அதனால தான் அவங்க அந்த ஜாயிண்டிங் ஏரியாலே வந்து ஃபர்ஸ்ட் பிட்மன் டேப் ஒட்டிருக்காங்க. தென் அதுக்கு மேலே வந்து சில்வர் ஃபாயிலிங், அதாவது அலுமினியம் ஃபாயிலிங் டேப்பும் ஒட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே வாட்டர் லீக்கேஜ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. பத்தாவதுக்கு ஒயிட் சிமெண்ட்டும் அவங்களை அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் சிமெண்ட் எந்த அளவுக்கு அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்க. இருந்தாலுமே அது வந்து கிராக் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து போல்ட் எதுவும் போடல இந்த ஷீட் மேல. ஸோ அதனால காத்து மழை அடிக்கும் போது கண்டிப்பா ஏர் உள்ள போயிட்டு ஷீட்டோடைய ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆடும்போது கண்டிப்பா மறுபடியும் கிராக் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ மழை தண்ணி உள்ள ரிவர்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு அவங்க இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி அவங்க ஒட்டி இருக்கிற பிட்மன் ஷீட்டு அப்புறம் வந்து ஒயிட் சிமெண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றோம். இந்த ஆஸ்பெக்ட் ஷீட் மேல நிறைய ஃபங்கஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கோல்டு பண்ட் அப்ளை பண்ணி என்டையர் ஆஸ்பெக்ட் ஷீட்டுக்கும் நம்ம பிட்மன் ஷீட் லே பண்ண போகிறோம். தென் அதுக்கு மேலே வந்து அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி எல்லா பிட்மன் ஷீட்டு எதாவது லூஸ் பார்ட்டிகளாக இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தென் இப்போ வந்து கோல் பண்ட் அப்ளை பண்ணி மேலே ஷீட் நம்ம லே பண்ணுறோம். அதாவது பிட்மன் ஷீட் லே பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்குறீங்க. கோல் பண்டிங் அப்ளிகேஷன் பண்ணி அது ட்ரை ஆகிறதுக்கு பிஃபோராகவே நம்ம அந்த பிட்மன் ஷீட் மேலே லே பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆஸ்பெக்ட் ஷீட் எந்த அளவுக்கு அந்த வேவ் டைப் இருக்கோ அதே ஷேப்பில் வர மாதிரி நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஏர் லாக் எதுவும் இல்லாத மாதிரி பபுள் ஃபார்ம் ஆகாமல் அந்த ஷீட்டை லே பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்பெக்ட் ஷீட் ஏரியாவுக்கு லே பண்ணிட்டு சைடில் பேரப்பெட், அதாவது வந்து பேரப்பெட்னு சொல்ல முடியாது, ஸ்டெபிலிட்டிக்காக பிரிக் வால் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பிரிக் வால்லையும் நிறைய கிராக் இருக்கனால அதுலயும் நம்ம அதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாதிரி பிட்மன் ஷீட் லே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகும்போது ஓவர் லேப்பிங் சொல்லுவாங்க. ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 inches ஆகுது நம்ம அந்த ஓவர் லேப்பிங் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷீட்டு தூக்காம ரொம்ப நாளைக்கு 2 ஷீட்டும் பாண்டிங்காக. ஸோ இப்போ அந்த ஸ்டெபிலிட்டி பிரிக் வால், அந்த வெர்டிக்கல் வால்லே நம்ம இந்த கோல் பண்ட் அப்ளிகேஷன் பண்ணி ஷீட் லே பண்ணுறோம். ஏன்னா அங்கே தான் நிறையவே வந்து கிராக் டெவலப் ஆயிருந்துச்சு அந்த ஆன்ச்சிங் ஏரியான்னு சொல்கிற இடத்துல. ஸோ அது வழியாக தண்ணி நிறைய லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ வெர்டிக்கலாக நம்ம அந்த பிட்மன் ஷீட் லே பண்ணுற ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து 3 சைடும் நமக்கு அந்த வெர்டிக்கல் பிரிக் வால்ல நம்ம அப்ளிகேஷன் இந்த லேயிங் பண்ண தான் போகிறோம். இந்த பிட்மன் ஷீட் ஓட்டுறதுக்காக அத்தசன் நம்ம அதாவது கோல் பாண்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த கோல் பாண்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து டைரக்டா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற கோல் பாண்ட் நம்ம அப்ளை பண்ணி ஓட்டலாம். இன்னொன்று சாலிடா இருக்கிற பிட்மனை வந்து நம்ம நெருப்புல ஹீட் பண்ணி, அதாவது மெல்ட் பண்ணி ஸோ அதை அப்ளை பண்ணியும் ஓட்டலாம். ஸோ இந்த 2 டைப்லும் ஓட்டலாம். ஆனால் எந்த டைப்ல ஓட்டினாலும் ஷீட் வந்து ஈரமா இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆனாதான் அந்த பிட்மன் வந்து ஷீட்ல நல்லா ஒட்டிக்கும். இன்னொன்று நீங்க பாக்குற இடத்துல பெரிய கிராக் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து 10 mm மோர் தென் 10 mm மேலே இருக்கு. ஸோ அந்த கிராக் மேலே நம்ம ஒரு சின்ன பெரிய ஷீட் ஓட்டுறதுக்கு பிஃபோராகவே ஒரு சின்ன பிட்மன் டேப் ஒட்டி அதாவது டபுள் லேப்பிங் மாதிரி அந்த இடத்துல பண்றோம், டபுள் ப்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ சின்னதா ஒரு 3 inchesக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம இந்த பிட்மன் ஷீட் ஓட்டுறதுனால டபுள் ப்ரொடக்ஷன் அந்த கிராக் ஏரியால தெரியும்.
இந்த சைட்டுக்கு நம்ம ஏன் பிட்டுமன் ஷீட் லே பண்றோம்னா இங்க கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. எதுக்காகனா லேப்பிங் நிறைய இடத்துல தூக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ மழை காலத்துல நமக்கு காத்து மழை அடிக்கும் போது கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது வழியா லீக்கேஜ் வந்துட்டே தான் இருக்கும். கோட்டிங் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால எல்லா ஸ்ட்ரக்சரும், அதாவது எல்லா பிட்டுமன் ஷீட்டையும் ஒரே ஸ்ட்ரக்சரா நம்ம பாண்டிங்கா மாத்துறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்டையர் டெரஸும் பிட்டுமன் ஷீட் ஒட்டி மேல அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு சின்ன டிராப் கூட இந்த ஆஸ்பல்ட் ஷீட் வழியா உள்ள வீட்டுக்குள்ள என்டர் ஆகாது. லான்ச்சிங் ஏரியாவில் அந்த பிட்டுமன் ஷீட் ஓவர்லேப்பிங் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் அதிகமாக எல்லா சைட்லையும் கிராக் வர இடம் இந்த இடம் தான். இங்கே தான் அதிகமாக உங்களுக்கு லீக்கேஜும் வரும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம டபுள் ப்ரொடக்ஷன், அதாவது ஆஸ்பல்ட் ஷீட்டில் லே பண்ணும்போது ஒரு 4 inches ஹைட்டுக்கு நம்ம மேலே அந்த இப்போ பார்க்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணணும். அகைன் இந்த ஸ்டெபிலிட்டி பிரிக் வாலில் பண்ணும்போதும் கீழே ஆஸ்பல்ட் ஷீட் வரைக்கும் நம்ம லே பண்ணும்போது அந்த இடத்துல 2 ஓவர்லேப்பிங் ஆகும். ஸோ நம்மளுக்கு இனிமேல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அந்த இடத்துல கிராக் எதுவும் டெவலப் ஆகாமல் லீக்கேஜ் ப்ரொடக்ஷன் ஆகும். என்டையர் ஏரியாவும் நம்ம பிட்டுமன் ஷீட் லே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா எல்லா ஓவர்லேப்பிங் அண்ட் ஜாயிண்ட் ஏரியாலும் நம்ம கோல்ட் பாண்டிங் மேலே ஒரு கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணணும். இது எதுக்காகனா நம்மளுக்கு ஃபீல் ஆப் ஆகிட்டு வராமல் இருக்க நல்லா பாண்டிங்காக எல்லா, அதாவது எங்கெங்கே நம்ம ஓவர்லேப்பிங் ஆயிருக்கு ஷீட் மேலே ஷீட் வந்திருக்கும் கம்பல்சரி இந்த இடத்துல நம்ம இந்த கோட்டிங் கோல்ட் பாண்டிங் அப்ளிகேஷன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த அலுமினியம் கோட்டிங் எதுக்காக அப்ளிகேஷன் பண்ணுறோம்னா இந்த பிட்டுமன் ஷீட் மேலே டேரெக்டாக சன்லைட் எதுவும் படாமல் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த பிட்டுமன் ஷீட்டோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அதனால இந்த அலுமினியம் கோட்டிங் கம்பல்சரி மஸ்ட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வீடியோவை நான் தனியாக இன்னொரு பார்ட்டாக போடுறேன். தேங்க்ஸ் மிஸ்டர் முத்துராஜ் சார், உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த வியூவர்ஸான உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.